சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூர் தொகுதிக்கு முதல் முறையாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து முதல் முறையாக இன்று சென்று கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வரான பின்பு முதல் முறையாக பெரம்பூருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சாலைகளின் இரு மரங்குகளிலும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். முதல்வர் வாகனத்தின் மீது பூக்களை தூவி மக்கள் உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூர் தொகுதிக்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விரிக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். முதலமைச்சர் வருகையொட்டி பெரம்பூரில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தான் வெற்றி பெற்ற தொகுதியாகக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் இன்று முதன்முறையாக வருகிறார். வரக்கூடிய நிலையில் தற்போது அவர் சட்டமன்ற அலுவலகத்தை தொடங்கி வைக்கிறார். அதற்கான ஏற்பாடு கடந்த ஒரு மாதம் நடைபெற்றுள்ளது. அவர் வருகையை ஒற்றி குறிப்பாக அந்த வடசென்னை முழுவதுமாக 2000 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் தலைமையில் ஏராளமான காவல்துறை இரண்டு புறம் போயிட்டிருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் குவிந்தக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக முழுமையாக காவல்துறை குறிப்பாக 10 மீட்டருக்கு இடைவெளியில் அதிகப்படியான பெண் காவலும் ஆண் காவலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மூலம் தற்போது அவர் அந்த சட்டமன்ற வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வு செல்லும் பொழுது அவருடைய வாகனம் செல்லும் போது தற்போது திறந்தவெளி வாகனமாலேயே அவர் வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பெரம்பூருடைய சட்டமன்ற திறந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய திட்டப்பணிகளாக இருக்கட்டும், மக்கள் நல பணிகளாக இருக்கட்டும், அது எவ்வாறு குறிப்பாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது, மக்கள் கோரிக்கை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து அங்க அதிகாரி ஆய்வு மேற்கொண்ட பிறகு அந்த அலுவலகத்திலேயே மிக முக்கியமாக இசேவை மையத்தையும் தொடங்கியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக முதற்கட்டமாக 2 பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அருகே இருக்கக்கூடிய நியாய விலை கடைக்கு சென்று அங்க 50 பேருக்கு குடும்ப அட்டையை வழங்குகிறார் மற்றும் அரிசி பருப்பு உள்ளிட்டவரை வழங்குவது பார்க்க முடிகிறது. அதனை முடிந்தால் மிக முக்கியமாக மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சென்று மின் ஏற்றி தொடங்கி வைக்கிறார். அந்த அடிப்படையில் அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வடசென்னை முழுவதுமே ஏராளமான தொண்டர்கள் குவிந்தக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. வரக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வரவேற்பதற்கும் அவர் பார்ப்பதற்கும் குவிந்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இருபுறமும் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு விட்டு பேரிகார்டுகளை அமைத்து தற்போது பாதுகாப்பை நடந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, முதல்வரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு முதல்வர் விஜய் வருகை புரிந்திருக்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு சிறப்பு திட்டங்கள் ஏதேனும் தொடங்கப்பட வாய்ப்பு இருக்குமா நௌஷாத்? நீங்க குறிப்பிட்டது போலவே முதல்வரான பிறகு முதல் முறையாக இந்த பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதல்வர் வருகிறார். அவர் வருவதால் முதல் முறையாக இருக்கின்றால் கூட அவர் பல்வேறு திட்டங்களை சட்டமன்ற குறிப்பாக தலைமையிலிருந்து பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்லும். பல்வேறு ஆண்டுகள் நிறைவேறாமல் இருந்த திட்டங்களை பெரம்பூரில் ஒரு கையெழுத்தின் மூலமாக திட்டங்கள் நிறைவேற்று என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வடசென்னையை நோக்கி முதல் வர இருப்பதால் குறிப்பாக ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக வடசென்னையை பொறுத்தவரைக்குமே சொல்ல வேண்டும் என்றால் முதல்வருக்கு ஏற்கனவே என்னுடைய கனெக்டிங்கான பகுதி என பல்வேறு குறிப்பாக இந்த இடங்களில் அவர் பதிவு செய்தது பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் பார்க்கும்பொழுது வடசென்னை பகுதியில் கூடிய பெரம்பூராக இருக்கட்டும் மற்றும் வால்டாக்ஸ் வழியாக அவர் இந்த பெரம்பூர் சட்டமன்ற வருகைக்கான ஏற்பாடுகள் காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழி நெடுங்கிலும் இருபுறமும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமாக பொதுவாக இவருக்கு தமிழக ஜோசப் விஜய் பொது வருவிடமெல்லாம் கூட்டம் அதிகரித்து காணப்படும் சூழல் இருப்பதால் காவல்துறைக்கு சற்று சவாலான காரியமாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற போது கூடுதலாகவே காவல்துறையை குவித்திருக்கிறாங்க. தற்போது சொல்ல வேண்டுமா பல்வேறு இளைஞர்கள் மேலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவி கூட இங்கு நின்று அவரை பார்ப்பதற்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட வண்ணம் இருப்பதற்காகவே நேற்று மிக முக்கியமாக தமிழக முதல்வருடைய கான்வாய் இந்த பகுதியில் வந்து ட்ரையல் ஓட்டத்தை நடத்தி பார்க்க முடியும்னால் அந்த அலுவலகம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி குறுகலான சாலைகள் இருப்பதால் அதில் ஏற்கனவே நேற்று வந்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கேற்றப்போ முழு ஏற்பாடும் காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வால்டாக்ஸ் சாலை வழியாக தமிழக முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். திறந்தவெளி வாகனத்தின் மூலமாக, அதாவது எப்படி கரூர் செல்லும் போது ரோட் ஷோ மூலமா அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டதோ அதே வாகனத்தில் தற்போது முதல்வர் வருகை புரிந்தக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க நேரில் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து வருகை புரிந்த வழிநடையிலும் ஏராளமான தொண்டர்கள் வரவேற்று வருகிறார்கள். தனலட்சுமி,
நௌஷாத், தேர்தலுக்கு முன்பே முதல்வர் விஜய் தெரிவித்திருந்தார், தன்னை மிக சுலபமாக அணுக முடியும் பெரம்பூர் மக்களால் அப்படின்னு. அப்படியான சூழல் தான் இப்பொழுதும் பெரம்பூர் மக்களுக்கு இருக்கிறதா? நீங்க கேட்ட மிக முக்கிய கேள்வியாக பார்க்கப்படுகிறது. அதாவது தேர்தலுக்கு பின்பு நீ சாதாரண மக்கள் இலகுவாக அணுகலாம் என ஒரு பதிவை அவ்வப்போது தெரிவித்திருக்கிறார். அது இல்லாத சூழல் தான் காணப்படுகிறது. பல்வேறு இடங்கள்ல அவர் வரும்பொழுது அவரை அணுகுவது சவாலான காரியமாக தான் பார்க்கப்படுகிறது. சாதாரண பொதுமக்கள் எளியவர்கள் அணுகுவது சாத்தியமில்லாத சூழல் தான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எங்கு சென்றாலும் கூட்டம் இருக்கிறது. அதுக்கு ஏற்றது போல் தான் காவல்துறையினும் முழுமையாக பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே மட்டும் எங்கு சென்றாலும் அந்த கூட்டம் வருவதால் அவரை அணுகுவது கடினமாகவே பார்க்கப்படுவதாக கூட சமூக ஆர்வலர்களும் அரசியல் பிரமுகர்களும் கூட கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதுக்கு ஏற்றது போல் தான் இந்த காட்சிகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தனலட்சுமி, நௌஷாத், பெரம்பூர் தொகுதி முதல்வருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் முக்கிய திட்டங்கள் பெரம்பூர் மக்களுக்காக தொடங்கப்பட வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக முதல்வர் பொறுத்த வரைக்குமே எப்படி தேர்தலுக்கு முன்பாக பெரம்பூரில் நான் போட்டியிடப் போகிறேன் என முதல் முறையாக ஆதவர்ஜுனா தெரிவித்திருந்தார். அப்போது கருத்து தெரிவித்திருந்தார். சாதாரண ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியாக பெரம்பூர் பகுதி இருக்கிறது. அந்த பதில் மக்களுடைய அடிப்படை விஷயம் அனைத்துமே தீர்க்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்கு ஏற்றது போல்தான் புதிய திட்டங்கள் தொடங்கப்படுமா, அதற்கான அறிவிப்பு வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற அலுவலகத்தை பொறுத்தவரைக்குமே பெரம்பூர் மக்களுடைய அனைத்து தேவைகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வுக்கான ஒரு இடமாவே பார்க்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்க செயல்படக்கூடிய சேவை மையத்தை பொறுத்தவரைக்குமே ஒரு டிஆர்ஓ தலைமையில ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். யாரேனும் கோரிக்கையை மனுவிட்டால் அந்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் அதுக்கான தீர்வு வழங்குவதற்கும் என ஒரு தாசில்தார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிற ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதனால மக்களை பொறுத்தவரைக்குமே பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், அதை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கான நபர்களையும் இங்கே முதல்வர் நினைப்பதற்குரிய காட்சியை பார்க்க முடிகிறது. தற்போது தமிழக முதல்வர் வருகிறார். அந்த பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்திற்கு முதல்வர் வந்துவிட்டார். அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் வருகையை ஒட்டி இரண்டு புறமும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாக குரல்களை எழுப்பி அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இருபுறமும் அவர்களை பூக்களை தூவி முதல்வரை வரவேற்கிறார்கள். தற்போது முதல்வர் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.